வெல்கம் டு ஒன் பீஸ் வெல் டு மாமே. ஒன் பீஸ்ல நிறைய டெவில் ஃப்ரூட் இருக்கு. பட் அதுல ஒரு சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். ஆனா பவர்ஃபுல்லா இருக்கும். ஒன் பீஸ் வந்து நிறைய எபிசோட் இருக்கனால ஸ்டார்டிங்ல பார்த்த ஒரு சில கேரக்டர்லாம் நம்ம சுத்தமாவே மறந்துடுவோம். இந்த வீடியோ அதெல்லாம் ரிமைண்ட் பண்ற மாதிரி தான் இருக்க போது. இன்னும் ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு சில எபிசோட போயிட்டு கூட நீங்க ரீவாட்ச் பண்ணுவீங்க. அப்படி என்ன இந்த வீடியோல பார்க்க போறோம்னா, ஸ்ட்ரேஞ்சா இருக்க 10 டெவில் ஃப்ரூட்டை பத்தி பார்க்க போறோம். அதோட யூசர் யாரு, அவங்க அப்ப எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துடலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஹைப் பாயிண்ட் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. கிலோ நோமி டைப் வந்து பாரமிசியா. இந்த டெவில் ஃப்ரூட்டோட யூசர் இருந்தது மிஸ் வேலண்டின். இவங்க வந்து பரோக்கோருக்குள்ள வந்து இருப்பாங்க. crocodileோட கமாண்ட் கீழ தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போதைக்கு பரோக்கோருக்குள்ள ஒரு கேரக்டரா இன்ட்ரோ பண்ண செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்டார்டிங்ல பாக்குறப்போ என்னடா இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணி இருக்கும். இவங்களோட பவர்ஸ்ங்கிறது என்னன்னா, இவங்களோட வெயிட் இருக்கு இல்லையா, அதை இவங்களால மேனிபுலேட் பண்ண முடியும். எந்த அளவுக்கு பண்ண முடியும்னா, 1 கிலோல இருந்து 10,000 கிலோ வரைக்கும் இவங்களால வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எப்பவுமே கையில ஒரு கொடியோட தான் ஜாலியா சுத்திட்டு இருப்பா. இவளோட வெயிட் வந்து 1 kg கம்மி பண்றானா ரொம்ப தூரத்துக்கு உங்களால லாங் ஜம்ப் பண்ண முடியும். சோ ஜம்ப் பண்ணி திரும்ப கீழ வந்து அட்டாக் பண்றப்போ இவரோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவா. சோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணி 10,000 கிலோலாம் கீழ வந்து விழுகுறானா அதோட அடி ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நம்ம உசோப்பு போட்டு ஒரு நசுக்கி இருந்திருப்பா. பட் அப்படி இவரோட வெயிட் சேஞ்ச் பண்றா இல்லையா, அப்படி சேஞ்ச் பண்ணாலும் அவரோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. அதே இதுல தான் இருப்பா, ஆனா வெயிட் மட்டும் சேஞ்ச் ஆகும். 9th சுபே நோமி. இதுவும் பாரமிசியா டைப் டெவில் ஃப்ரூட் தான். இதோட யூசர் வந்து அல்விடா. ஸோ லூஃபி வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண ஒரு பைரேட்னா வந்து இவ தான். இந்த டெவில் ஃப்ரூட் இவ சாப்பிட்றதுனால என்ன இருக்குன்னா, அவளோட பாடி இருக்கு இல்லையா, அதுவே சேஞ்ச் ஆயிருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப குண்டா இருந்திருப்பா. ஸோ இது சாப்பிட்டதுக்கு அப்புறமா நல்லா ஸ்லிம் ஆயிருப்பா. இதோட பவர்ங்கிறது என்னன்னா, ஒரு ஸ்மூத்தியாவும் ஸ்லிப்பரியாவும் வந்து அவளை ஆக்கி விட்டுருந்திருக்கும். ஸோ இதனால என்னன்னா, ஒரு அட்டாக் வந்து இவள பண்ண வராங்கன்னு வச்சுங்களேன், அந்த அட்டாக் வந்து இவன் மேல விழுகாது, அப்படியே வலிக்கிட்டு போயிடும். இதனால வந்து அவ அஃபெக்ட் ஆக மாட்டா. பேசிக்காவே இவளுக்கு வந்து இது ஒரு ப்ரொடெக்டை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி இவ என்ன பண்ண முடியும்னா, இவ வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆக போறான்னு வச்சுங்களேன், ரொம்ப ஸ்பீட் ஆகிறதுக்கு ஸ்லைட் ஆகிற மாதிரி அப்படியே வலிக்கிட்டு ஜாலியா போயிட்டே இருப்பா. இவளை அட்டாக் பண்ணணும்னா ஹாக்கி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஸ்டோன் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணாலும் இவ அஃபெக்ட் ஆவா. புல்லட் அட்டாக், அதுக்கப்புறமா ஸ்வாட் அட்டாக்ல யூஸ் பண்ணா அது பாட்டு வலிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். இவளை பிடிக்க முடியாது, இவ ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்லாம் கிடையாது. ஸோ ஸ்மோக்கர் வந்து அங்கேயே கேப்சர் பண்ணி இருந்திருப்பான். இந்த பாரமிசியா டைப்பா இருக்கனால இதெல்லாம் அவேக்கன் பண்ணானா கண்டிப்பா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். பக்கு நோமி. இந்த டெவில் ஃப்ரூட்டோட யூசர் வந்து வப்பூல். இவன் வந்து விவிக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பே லாஸ்ட்ல வந்து பண்ணியிருந்திருக்கான். இவனை ஃபர்ஸ்ட் எங்கே இன்ட்ரோ பண்ணிருப்பாங்கன்னா, நம்ம ட்ரம்ப் ஐலாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து இவனை பார்த்துருக்கலாம். இந்த டெவில் ஃப்ரூட்டோட டைப் வந்து பாரமிசியா. ஸோ இதோட எபிலிட்டிங்கிறது என்னன்னா, அவனால எதை வேணாலும் சாப்பிட முடியும். எப்பவுமே ரொம்ப பசியாவே இருந்துட்டு இருப்பான். அதனால பாக்குற எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருப்பான். சாப்பிடறதுனால இவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதை இவனோட பவரா யூஸ் பண்ண முடியும். எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ வந்து உன்னை சாப்பிடறான்னு வச்சுங்களே, அதை இவனோட மெர்ஜ் பண்ணி புதுசா ஒன்னை இவனால கிரியேட் பண்ண முடியும். புதுசா ஒரு மெட்டல்ல கூட இவனால கிரியேட் பண்ண முடியும். இப்போ வந்து கேனனை சாப்பிடறான், அதுக்கப்புறம் பெரிய பில்டிங்கை சாப்பிடறான்னு வச்சுங்களே, ஸோ அதெல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி புதுசா ஒன்னே இவனால கிரியேட் பண்ண முடியும். அப்படி ஆகிறப்ப என்ன ஆகும்னா, பெரிய கோட்டையில நிறைய கேனன் அட்டாக் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு வெப்பனாவே இவன் மாறி இருந்திருப்பான். லூபிக்கு அகைன்ஸ்டா வந்து பேட்டிலும் பண்ணி இருந்திருப்பான். இந்த டெவில் ஃப்ரூட்டுக்கு வந்து பெரிய வீக்னஸும் இருக்கு. என்னன்னா, இப்போ வந்து அவன் சாப்பிடறான்னு வச்சுங்களேன், ஸோ சாப்பிட்டு 24 ஹவர்ஸ் மட்டும்தான் அந்த பவர்ஸ் வந்து இவனால யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் ஆயிடுச்சுன்னா அது அப்படியே அவனை விட்டு போயிடும். அடுத்த 24 ஹவர்ஸ்ல வேற ஏதாவது ஒன்னை சாப்பிட்டு அதை மிர்ச் பண்ணி புது மெட்டலாவோ இல்ல ஒரு வெப்பனாவோ வந்து கிரியேட் பண்ணணும். 7th வாஸ் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டோட யூசர் வந்து சுரு. இவங்க வந்து வைஸ் அட்மிரலா வந்து இருக்காங்க. இந்த டெவில் ஃப்ரூட்டோட டைப்புமே பாரமிசியா. இதோட பவர்ங்கிறது என்னன்னா, இப்போ இவங்க வந்து ஒரு ஆப்ஜெக்டையோ இல்லைன்னா ஒருத்தவங்களையோ தொட்டு என்ன ஆக்க முடியும்னா, அப்படியே வந்து ஒரு பிளாட்டான ஒரு ஃபேப்ரிக் மாதிரி மாத்தி விட்டுருவாங்க. ஸோ அப்படி மாத்துறப்ப என்ன ஆகுன்னா, அவங்களோட ஹார்ட்டை அது கொஞ்சம் வந்து பியூரிஃபை பண்ணுது. ஸோ இவங்க ஃபேப்ரிக்கா மாத்துறாங்க இல்லையா, மாத்தி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ட்ரெஸ்ஸை துவச்சி காய போடுற மாதிரி காய போட்டுருவாங்க. சண்டை நடந்துட்டு இருக்க வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்க இல்லையா, சண்டை நடந்துட்டு அடிச்சு உடனே துவச்சி காய போட்டுருவோம்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இவங்க வந்து ஒன் பீஸ் வேர்ல்ட்ல வந்து ரியலாவே பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இதோட பவர்ஸ் வந்து நமக்கு நிறைய பெருசா காட்டல. யூனிக்கான வீக்னஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. பட் இந்த டெவில் ஃப்ரூட்லாம் ரொம்ப கிரேசியா ஸ்ட்ரேஞ்சா இருந்தாலும் செமையா இருக்கு. 6th கிபி நோமி. இந்த டெவில் ஃப்ரூட்டோட யூசர் வந்து ஒட்டாமா. டைப் வந்து பாரமிசியா. நம்ம லூஃபியை பார்த்தோன்னே பிக் ப்ரோன்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நம்ம வந்து லூஃபியோட சிஸ்டரா கூட கன்சிடர் பண்ணலாம். இதோட பவர்ஸ்ங்கிறது எப்படின்னா, அவளோட கன்னத்துல இருந்து டங்கோவை வந்து அவளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து ஒரு அனிமல் சாப்பிடுதுன்னு வச்சுங்களே, அந்த அனிமல் இவளுக்கு வந்து ரொம்ப லாயலா மாறிடும். இவ என்ன கமெண்ட் சொல்றாலோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பட் அதனால அதுக்கு முன்னாடி இந்த மெமரி எல்லாம் போயிருமானா அப்படிலாம் போகாது. அதெல்லாம் இருக்கும். அப்படி இருந்தாலும் இவளுக்கு வந்து ரொம்ப லாயலா வந்து இருக்கும். இது வந்து அனிமல் மேல ஒர்க் ஆகும். அதுக்கப்புறமா ஹாஃப் அனிமலா இருக்காங்க இல்லையா, இப்போ வந்து ஸ்மைல் டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டு இருப்பாங்கல்ல, ஆஃப் ஹியூமன் ஆஃப் அனிமலா இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க மேல எல்லாம் இது வந்து ஒர்க் ஆகியிருந்திருக்கும். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆனா அவங்களோட ஹங்கரி இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் இது வந்து சரி பண்ணாது. ஒரே டைம்ல நிறைய டங்குவை வந்து
வந்து கிரியேட் பண்றான்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப டயர்ட் ஆயிடுவா. அதுக்கான ஸ்டெமினா வந்து ரொம்ப அதிகமா இருக்கணும். இவ்வளவு இருந்தாலும் அதுக்கும் வேலிடிட்டி வந்து இருக்கு. 30 நாள் வரைக்கும் மட்டும் தான் அது ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் அவங்களோட கமாண்ட் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும்னு தேவை கிடையாது. அவங்களா விருப்பப்பட்டு வேணா இருக்கலாம். இது வந்து ஹியூமன் மேலலாம் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி வந்து ஜோயன்ட் டெவில் ஃப்ரூட் இருக்காங்க இல்லையா? இப்போ ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணாம ரியலா இருந்திருக்கும்ல. ஸோ அத சாப்பிடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்க மேலயும் இது ஒர்க் ஆகாது. மிங்க் அதுக்கப்புறமா ஃபிஷ்மேன்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க மேல இது வந்து ஒர்க் ஆகலாம். 5th பெரி நோமி. இதோட டைப்மே பாரமிசியா. இதோட யூசர் வந்து வெரி குட். இந்த பேரை வந்து இவரே வச்சிட்டு இருந்திருப்பாரு போல. இவர் வந்து மெரைன்ல வந்து கேப்டனா இருந்திருப்பாரு. இவரை எப்ப நம்ம பார்க்கலாம்னா, என்னிஸ் லாபில பேட்டில் நடக்கலையா? அந்த பேட்டில் அப்பதான் பார்க்கலாம். பஸ்டர் கால் கொடுத்துருவாங்கல்ல. சோ அப்போ வந்து நிறைய கேப்டன்ஸ் வந்து மெரைன்ல இருந்து வந்திருப்பாங்க. அதுல ஒன் ஆஃப் த கேப்டன் வந்து இவர் வந்து பிராங்கிக்கு அகைன்ஸ்ட் வந்து சண்டை போட்டிருப்பாரு. சோ இந்த டெவில் ஃப்ரூட்டோட எபிலிட்டிங்கிறது என்னன்னா, இவரால அவரோட பாடி பார்ட் இருக்கு இல்லையா? அதை வெரி ஆர்ப்ஸா இவரால ஸ்பிளிட் பண்ண முடியும். பிராங்கி வந்து இவரை பஞ்ச் பண்றப்போ ஃபுல்லாவே சின்ன சின்ன பால் மாதிரி இவர் வந்து ஸ்பிளிட் ஆகி போயிருந்திருப்பாரு. நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம பக்கி இருக்கான் இல்லையா? சோ பக்கியை கட் பண்ணி அஃபெக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இவரும், பட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. இப்போ வந்து பிராங்கி வந்து இவரை பஞ்ச் பண்றப்போ அவரோட பாடியை ஃபுல்லாவே சின்ன சின்ன பாலா ஸ்பிளிட் பண்ணி அப்படியே எஸ்கேப் ஆயிருந்திருப்பாரு. ஸோ அது எல்லாத்தையுமே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது வந்து ஃபிளை பண்ணும். ரொம்ப ஸ்பீடா ஃபோர்ஸ்ஃபுல்லாகவும் அதால வந்து அட்டாக் பண்ண முடியும். 4 சைடும் ஃபுல் பால் வந்து அட்டாக் பண்றப்போ இவங்க வந்து அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அதை வந்து சூப்பராகவும் அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா இதுக்கு வந்து ஒரு பெரிய வீக்னஸ் இருக்கு. பஞ்ச் பண்ணி யாராவது அட்டாக் பண்றாங்க, அது கொஞ்சம் வீக்கான அட்டாக் இருந்தா மட்டும்தான் அதுல இருந்து அவர் வந்து எஸ்கேப் ஆகி, இப்போ வந்து பிராங்கி அட்டாக் பண்றப்போ ஒரு எஸ்கேப் ஆயிருப்பாரு. ஆனா ஜோரோ வந்து ஸ்வாட் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றப்போ அவர் வந்து அஃபெக்ட் ஆயிருந்திருப்பாரு. ஓரளவுக்கு பஞ்ச் அட்டாக் வேணா அது ஹேண்டில் பண்ணலாம், பட் ஸ்லாஷ் அட்டாக் எல்லாம் இதனால ஹேண்டில் பண்ண முடியாது. ஃபோர்த் ஜாக்கெட் ஃப்ரூட். இந்த ஃப்ரூட் வந்து நம்ம எப்போ பார்க்கலாம்னா ட்ரெஸ்ரோஸ் ஆர்க்ல வந்து பார்க்கலாம். ஸோ உள்ள வந்து மேட்ச் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அப்போ வந்து ஒரு கேரக்டர் வந்து இந்த டெவில் ஃப்ரூட்டோட யூசரா வந்து இருந்திருப்பான். அவனோட பேர் வந்து கெல்லி ஃபங்க். ஸோ பிரதர்ஸ் 2 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த டெவில் ஃப்ரூட்டோட எபிலிட்டிங்கிறது வந்து என்னன்னா, இவனால ஒரு ஜாக்கெட்டா மாற முடியும். ஸோ இதோட பவர்ங்கிறது என்னன்னா, இவன் ஜாக்கெட்டா மாறிட்டான்னு வச்சுக்கங்களேன், அதுக்குள்ள ஒரு ஹியூமனோ இல்லைன்னா ஒரு அனிமலோ, ஸோ யாராவது உள்ள வச்சு அப்படியே வியர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட பவர்ஸை இவனால யூஸ் பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்றப்ப என்னன்னா 2 in 1 மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம். இவனால வந்து பாக்ஸிங் வந்து ரொம்ப சூப்பரா பண்ண முடியும். இவனோட பிரதர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே அவரோட பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அதனால இவங்க 2 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்றதுக்கு வந்து இந்த டெவில் ஃப்ரூட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அவரோட பிரதர் வந்து இந்த ஜாக்கெட்டை வியர் பண்றப்போ இவனோட ஸ்கில்லோட அவரோட பாடியோட ஸ்ட்ரென்த்தும் சேருது இல்லையா? ஸோ அப்படி இருக்கப்போ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா நிறைய பேர் வந்து இவனால வந்து அட்டாக் பண்ணிருக்க முடியும். அது இல்லாம ஏதாவது ஒரு அனிமல் இல்லைன்னா வேற ஒரு டெவில் ஃப்ரூட் யூசர் இருந்து அது இந்த ஜாக்கெட்டை வியர் பண்ணாங்கன்னாலும் அவங்களோட எபிலிட்டியை வந்து இவனால அக்சஸ் பண்ண முடியும். இது ரொம்ப வியர்டா தான் இருக்கு. ஏன்னா இப்போ அவன் ஜாக்கெட்டா மாறிட்டான்னு வச்சுக்கங்களேன், ஸோ இவனால ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தவங்கள போட வைக்க முடியாது. அதை அவங்களா எடுத்து வியர் பண்ணா மட்டும்தான் அதுக்கப்புறம் இவனால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இவன் மட்டும் இதை அவேக்கன் பண்ணிட்டான்னு வச்சுக்கங்களேன், கண்டிப்பா அது ஒரு பவர்ஃபுல்லான டெவில் ஃப்ரூட்டா ஆகலாம். ஏன்னா இப்போ அவேக்கன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஜாக்கெட்டை யாரை வேணாலும் அவங்களோட பர்மிஷனே இல்லாம இவன் ஃபோர்ஸ் பண்ணி வியர் பண்ண வைக்கிறான்னு வச்சுக்கங்களேன், இப்போ இன்னொருத்தவங்களும் இவன் கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி அவேக்கன் ஆனா இந்த டெவில் ஃப்ரூட் வேணா பவர்ஃபுல்லா இருக்கலாம். இப்போதைக்கு இது அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது, பட் இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. தேர்ட் பபிள் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டோட யூசர் வந்து கலீஃபா வந்து ஃபர்ஸ்ட் CP9ல வந்து இருந்திருப்பா இல்லையா? ஸோ அப்போதைக்கு நம்ம பார்த்துருந்துருக்கலாம். அவங்க எல்லாருமே டெவில் ஃப்ரூட் யூசர் ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட பவர்ஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கும். இவ சாப்பிட்ட டெவில் ஃப்ரூட் வந்து பபிள் ஃப்ரூட். ஃபர்ஸ்ட் வந்து யாரை வந்து என்கவுண்டர் பண்ணிருப்பானா, நம்ம சாஞ்சியை தான் வந்து என்கவுண்டர் பண்ணிருப்பா. சாஞ்சி வந்து கேர்ள்ஸ் வந்து அட்டாக் பண்ண மாட்டான். இதோட பவர் என்னன்னா, சோப் பபுளை கிரியேட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்றது. அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா, அதை யூஸ் பண்ணி ஒருத்தவங்களோட டெர்ட்டி பவர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து இது ரிமூவ் பண்ணி விட்டுரும். இதுல அஃபெக்ட் ஆகுறாங்க இல்லையா, அவங்களோட பாடி பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டலாவே வேற மாதிரி ஆயிடும். அவங்களால மூவ் பண்ண முடியாது. பட் இந்த டெவில் ஃப்ரூட்டை ஃபர்ஸ்ட் நமக்கு பாக்குறப்போ கொஞ்சம் டேஞ்சர் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணிருப்போம். இதுக்கு வந்து ஒரு பெரிய வீக்னஸ் இருக்கு. அது வந்து 2 இதுல இருக்கு. ஒன்னு வந்து வாட்டர் அஃபெக்ட் ஆகுறாங்க இல்லையா, அவங்க மேல தண்ணியை ஃபுல்லா ஊத்தி விடுறாங்கன்னா இந்த அஃபெக்ட்ல இருந்து அவங்க வெளில வந்துருவாங்க. அதுக்கடுத்து ஏர் ரொம்ப பவர்ஃபுல்லா காத்தடிச்சதுனாலும் இந்த அஃபெக்ட்ல இருந்து அவங்களால வெளியே வர முடியும். செகண்ட் வந்து ஹிட்டோ நோபி. இது வந்து லூபியோட டெவில் ஃப்ரூட் கிடையாது, சாப்பரோட டெவில் ஃப்ரூட். இந்த டெவில் ஃப்ரூட்டோட எபிலிட்டிங்கிறது என்னன்னா, இதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு அனிமலால ஹியூமன் மாதிரி இன்டெலிஜென்ட்டா திங்க் பண்ண முடியும். அதே மாதிரி ஹியூமன் மாதிரி பேசவும் முடியும். இது வந்து ஜோயன் டைப். இது வந்து சாப்பர் வந்து சாப்பிட்டு இருந்திருக்கும். ஸோ அதனாலதான் அதால வந்து பேச முடிஞ்சிருந்திருக்கும். சாப்பர் வந்து மெடிசன்ல எங்கேயோ போயிருச்சு. பட் ஃபர்ஸ்ட் வந்து இது அனிமலா தானே இருந்தது. ஸோ அனிமலா இருந்துட்டு இந்த டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அது ஹியூமன் மாதிரி திங்க் பண்ணாலும் அதோட பேசிக்கான எபிலிட்டி வந்து போயிருக்காது. சாப்பராலையும் இன்னொரு அனிமல், அதுக்கப்புறம் பறவைகள்
கிட்ட பேசுறத நம்ம வந்து பார்த்துருக்கலாம். அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் அது வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கும். ஸோ அது மட்டும் கிடையாது, சாப்பரால டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி பேட்டில் பண்ணவும் முடியும். ஸோ அதுக்கு வந்து ரம்பிள் பால்னு சொல்லிட்டு ஒன்று வந்து யூஸ் பண்ணோம். ஸ்டார்டிங்ல வந்து அதுக்கு நிறைய வீக்னஸ் எல்லாம் இருந்தது. ஸோ கூட இருக்கவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டே தெரியாது. அடிச்சு எல்லாத்தையுமே நாசம் பண்ணி விட்டுருவோம். அவங்க பக்கத்துல யாருமே நிற்கவே முடியாது. பட் டைம் ஸ்கிப்புக்கு அப்புறமா அதை டோட்டலாவே அதை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்திருக்கும். ஸோ அதோட அவேர்னஸோட அது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பர் சாப்பிட்டனால தான் அதுக்கு இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. ஹியூமன் சாப்பிட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பவரும் கிடைச்சிருக்காது. ஃபர்ஸ்ட் குரு நோமி. இந்த டெவில் ஃப்ரூட்டோட யூசர் வந்து பஃபலோ. இவன் வந்து டாங்கியோட்டி டோஃப்ளமிங்கோ இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க பைரேட்ல வந்து இவன் இருந்திருப்பான். ஃபர்ஸ்ட் இவனை எப்போ இன்ட்ரோ பண்ணிருப்பாங்கன்னா ஃபங்கஸ் ஆடோட எண்ட்ல வந்து இவனை இன்ட்ரோ பண்ணிருப்பாங்க. பேபி 5 இருக்கா இல்லையா, அவளை இவன் மேலதான் அவ வந்து ஃபிளை பண்ணி வந்துகிட்டு இருப்பா. இந்த டெவில் ஃப்ரூட்டோட எபிலிட்டி என்னன்னா, அவனோட பாடி பார்ட் இருக்குல்ல, எந்த பார்ட்டா வேணாலும் இருக்கலாம், அதை இவனால ரொட்டேட் பண்ண முடியும். அதை வச்சு என்ன பண்ணுவான்னா, இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு வந்து இன்னொரு வெஹிக்கிள் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவனோட கால் அதுக்கப்புறம் முடி எல்லாத்தையும் அப்படியே ரொட்டேட் பண்ண விட்டு ஃபிளை பண்ணி இவனால போக முடியும். இது வந்து இவனால அட்டாக் பண்றதுக்கு யூஸ் பண்ண முடியும். எப்படின்னா, இவன் வந்து ரொட்டேட் பண்றான் இல்லையா, ஸோ அதே மாதிரி ரொட்டேட் பண்ணி ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒருத்தவங்களை வந்து அட்டாக் பண்ணலாம். அப்படி பண்றப்போ அது அந்த ட்ரில்லிங் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அது கொடுக்கும். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்லாஷ் பண்ற அட்டாக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரியும் இவனால வந்து பண்ண முடியும். பட் இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லானா அப்படி கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் இவனை பாக்குறப்பவே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரான ஒரு கேரக்டர் மாதிரி இருந்தான். ஆனா டெவில் ஃப்ரூட் தான் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல் கிடையாது. இதுவுமே பாரமிசியா டைப் தான். ஸோ இது அவேக்கன் பண்ணாலும் கண்டிப்பா பவர்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுல வந்து நிறைய இருக்க டெவில் ஃப்ரூட் வந்து பாரமிசியா டைப் டெவில் ஃப்ரூட் தான். ஸோ இதுக்கு வந்து அவேக்கனிங் சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. ஸோ அதெல்லாம் பண்றாங்கன்னா கண்டிப்பா இந்த டெவில் ஃப்ரூட் எல்லாமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.